ஒரு தாய் ஒரு தகப்பன் உன்னை கைவிட்டாலும், இங்கே தான் அந்த 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 ஸ்தானம் வருது. அவருடைய பங்கு ஒரு மாதராக. அநேக நேரத்தில் அப்பா நம்ம அவருடைய தகப்பனுடைய தன்மையை நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அவருடைய ஒரு தாயின் தன்மை தேவனுக்குள்ளே இருக்கிறதை குறித்து நாம் பார்ப்பது உதவியாக இருக்கும். உங்களுக்கு தாயார்களே, உங்களுக்கும் சரி, பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் சரி. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் தாயை இந்த நாளில் விசேஷமாக ரொம்ப உயர்த்தி கொண்டாடுவாங்க. ஏன்னா தாய் செய்த தியாகம் மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்கன்னு. சரியா? ஆனால் இன்னொரு பக்கம் இப்படியும் ஒரு தாய் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. அதுதான் வேதத்தில் அருமையான ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க. என்னது? தாய் தகப்பன் உன்னை மறந்தாலும். ஆண்டவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர், எவ்வளோ முன்னுக்கு நடக்க வேண்டிய காரியத்தை குறித்து அப்பயே எழுதிட்டாங்க. அப்பயே வேதத்தில் பரிசுத்த ஆவி ஏவி அந்த காரியத்தை அவங்க எழுதியிருக்காங்க. ஒரு தாய் ஒரு தகப்பன் உன்னை கைவிட்டாலும், இங்கே தான் அந்த 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 ஸ்தானம் வருது. அவருடைய பங்கு ஒரு மாதராக, ஒரு அம்மாவா அவர் அப்படியே இறங்கி உங்களை பராமரித்து உங்கள் மேலே அன்புக்கு உங்களை உற்சாகப்படுத்தி அந்த ஒரு சமாதானத்தை அவங்க கொடுத்து அந்த அந்த லக்கிங் அந்த ஒரு ஃபீலே இல்லாதபடிக்கு எங்கள் அம்மா அப்பா என்னை கைவிட்டாங்க, கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது. ஆனால் நான் எப்போ இயேசு கிறிஸ்து அறிஞ்சனோ, எப்போ அந்த அப்பாவை அவர் எனக்கு அறிமுகப்படுத்தினாரோ, திரேக குடும்பத்தை நான் விளங்கி கொண்டனோ, அன்னைக்கு அது எனக்கு ஒரு குறையா இல்லை. நானும் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கேன்னு சொல்லி ஒரு திருப்தி எனக்கு வந்துச்சு. இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென், ஆமென்.